நாட்டை சேர்ந்தவன். உன்னுடைய பெயர் என்ன? விளக்கமா அச்சு பழம் கொச்சு கூட நிவரம் கூட்டினே என்ன நீங்க பேரு கட்டு என்ன மயிரே புடுங்க போறான் பணம் போயிடா இல்ல 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 ஐயா வர ஐயா இதே நாட்டில் சேர்ந்தவர் தான். ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து வை தேகி என்று பெயர் கொண்டு சீரமைத்து கூட வைத்தி. நான் வந்த காரணம் நீ யாரு முதல்ல? உனக்கு தேவையில்லை. என்னை சத்து நேரம் கட்டி இழந்து என் காமத்தை தீர்க்க வேண்டும். யாரு நீ? நீ பார்க்கும் போது எனக்கு எங்க தாத்தா ஞாபகத்தான் வருது. கேள்வி ஆகுது. என்ன 12 வயசா 13 வயசா 37 வயசா? யாருன்னா உன்னை அறியாத பொண்ணு இந்த சபையில சொல்றேன். என்னன்னு ஐயா நான் அறியாத சொல்லுங்க ஐயான்னு சொல்லு. நான் கடவன் தான். உள்ள வந்த டீ கூட வந்தாரு அவருக்கு கொஞ்சம் சாதகமா இருப்பாரு. வேற என்ன? உள்ள வந்தானே அவர் ஸ்டோக் போட்டாரு. சரி என்ன என்னை கட்டி இழந்து இன்பத்தை கொடுக்க வேண்டும். ஒரு பெண்களை பார்த்து விட்டால் அச்சம் நாடு மடம் பயிர் புயல் எல்லாம் இருக்க வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லையா? தெரிஞ்சு பேசுறியா தெரியாது பேசுறியா? என்ன அறிவே பேசிட்டியாடி? என்ன பேச பெண்ணுக்குதான் இருக்கணும் அச்சம் மடம் ஞானம். ஆம்பளை வந்து உன்னை பார்க்கின்ற போது ஒரு பொம்பளை மாதிரி இருக்குது. இதுதான் முடியுது. அதெல்லாம் என் சவுண்டி. உன்னை பார்க்கும் போது அப்படித்தான் தெரியுது. அதாவது ஆம்பளையும் இல்லாத பொம்பளை இல்லாத நீ சொல்லக்கூடாது. பார்க்கும் பாமர மக்கள் சொல்லணும். நீயே சொல்லிக்காத. என்ன அதான் முடியாது. சக்க சபந்த உடம்பு காரி சாமி வந்து காதில் சொல்லிட்டேன் ஒல்லி குத்தி காதில் சொல்லிட்டேன் பொங்கல்
நீ ஒரு ஆள் ஒரு பொம்பளை. நான் ஜெயலலிதா. யாரு? ஜெயலலிதா. சொல்றாங்களா? இருக்கட்டும். மறைந்தாலும் பேரு மகள். அதுதான். அதனால ஆ, நம்ம இது இருக்கோம். ஆ, அந்த ஜாடி வேணாம். ஏண்டா? நீ ஊன்னு ஆ. நான் போயிடுறேன். ம்ஹும். தேவதை விளையாடி வயசான பொண்ணு முடியாது. அடி என்பம் மன்னந்திடி ஐயா உதடி திரிக்கும் உருவ போடுமே உண்மையா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா மனதில் வைத்த
ஐயா. விடமாட்டேன். இப்பொழுது கட்டி இணைந்து மனித உரிமை நல்ல சமயத்தில் கற்பையை காப்பாற்றி விட்டீர்கள் ஐயா. நன்மை வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றுகிறீங்களே, அதற்கு மிக்க நன்றிகளை சென்று வருகிறேன். இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த காட்டிற்கு வந்தாயே, இந்த குளக்கரைக்கு வரும்பொழுது யாரோ ஒரு துறையோடு வந்திருக்க வேண்டாம். நானே வரவில்லை என்ற ஒரு நிலைமை என்ன இருக்கும். கற்பையே போயிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்றினேன். நீங்கள் யார்? நாட்டு மன்னருக்கு மகனா பிறந்து இந்த நாட்டு இளவரசர். அப்பையா? ஆமா. மிக்க நன்றிங்க. நான் நீ வருகிறேன். யார்? எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? ஏங்க வந்தீங்களா? என்னை காப்பாத்தீங்க, அதை மட்டும் கேளுங்க. அதுக்கு மீண்டும் போய் நன்றிகளை சென்று வரேங்க. என்ன? நான் வந்து உயிர் காப்பாத்தினா போயிட்டு வந்தது. ஏங்க நானும் இதே நாடு சேர்ந்தவன் தான். ஏன் ஒரு பெண்ணை பிறந்து வயதுக்கு பெயர் கொண்டு வந்தாருங்க. அப்படியா? ஆமாங்க. ஏழை குடும்பத்து பெண்ணுன்னு சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கா? சரிங்க, நான் வரேங்க. பெண்ணே! அப்ப இருந்தாலும் ஏழ்மைக்குடியில் பிறந்த பெண்ணாக இருக்கின்றாய். ஆமாங்க. உன்னை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கிறது தெரியுமா? யாரு? நானா? உன்னை பார்த்தவுடன் என் மனைவி எப்படி தெரியுமா? உங்களுக்கு மாறி போச்சா? ஆமா. வைதேகி, உன்னை பார்த்தவுடன் கட்டி அழைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறேன். ஏங்க நீ நினைப்பது தப்புங்க. தவறா? உன் தந்தைக்கு தந்துச்சு எனக்கு வெட்டியே போடுங்க. வைதேகி, நீங்களாம் பணம் வீடு பசங்க. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய தந்தையை. பார்த்தா கொலை போறீங்க. நல்லா தெரியுது எனக்கு. அப்படி இருந்தாலும் வைதேகி, என்னுடைய காலை ஏற்றுக்கொள்ள முடியாதா? முடியாதுங்க. என்னை ஏற்றுக்கொள்ள கூட சென்று வாங்க. வைதேகி, என்னங்க? வைதேகி, அவளே பேர் போட்டு அது கொல்லையிலே தென்னை மரம். யாரு? முத்துச்சாரம் ஓடி நாம தென்னை மரம். செல்லமுன்னா ஓடி தானா பார்க்க வரோம். அது ஓடி நம்ம சேர்ந்தமுன்னா பார்க்க கொல்லையிலே தென்னை மரம்.